வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்றிரவு மாலாவுக்கும் சரி ராமரத்தினத்துக்கும் சரி நல்ல தூக்கமில்லை. புதிதாக ஒரு வேலையில் சேர்ந்திருந்த பரபரப்பில் அவன் உறங்காதிருக்க அவளோ ரமணியை பற்றிய மயக்கத்தில் தூங்காதிருந்தாள். விட்டு விட்டு வந்த கனவுகளில் ஒன்றில், என்னை உனக்கு பிடிச்சிருக்கா என்று ரமணி அவளை கேட்டான். அதெல்லாம் நடக்காது என்றாள் அவள். ஏன் நடக்காது? என் கல்யாணம் என் சொந்த விஷயம், யாரும் என்னை தடுக்க முடியாதாக்கும் என்றானே. அப்போதுதான் அவள் முற்றாக விழித்து கொண்டு விட்டாள். இரவெல்லாம் சரியாக தூங்காவிட்டாலும் அதிகாலையில் எப்போதும் போல் விழித்து கொண்டு விடுவாள். காலை கடன்களை முடித்துவிட்டு அடுக்களையில் அவள் தன் கனவுகள் ஒரு காலம் ஈடேறப் போவதில்லை என்பது புரிந்தாலும், அட, அதுக்காக கனவு காண்றதுல கூட எதுக்கு கஞ்சத்தனம் காட்டணும் என்ற தனக்குள் சிரித்து கொண்டாள். அந்த சிரிப்பு மறையாத முகத்துடன் அவள் காஃபியை ராமரத்தினத்திடம் நீட்டிய போது, என்ன மாலா, ரொம்ப குஷியா இருக்கா போல இருக்கு என்று அவன் அவளை கூர்ந்து நோக்கினான். கணம் போல் திகைத்த பின் சமாளித்து கொண்ட அவள், பின்ன அண்ணாவுக்கு வேலை கிடைச்சா தங்கைக்கு சந்தோஷமா இருக்காதா என்றாள். அதானே என்று சிரித்துவிட்டு அவன் காஃபியை பருகினான். பிறகு கம்பெனிக்கு போவதாக எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பி போனான். வழியெல்லாம் அவனுக்கு மாலாவின் நினைப்பாகவே இருந்தது. அவளது திருமணத்தை தான் எப்படித்தான் நடத்தப் போகிறானோ என்று அவனுக்கு எந்த காரணமும் இன்றி மற்ற நாள்களை விடவும் அன்று அதிகம் அலைப்பாக இருந்தது. சேது ரத்தினத்துக்கு திருமணம் ஆகாதிருந்திருப்பின் எவ்வளவு நன்றாக இருக்கும் எனும் அர்த்தமற்ற வீண் கற்பனையில் திரும்ப திரும்ப ஈடுபட்டவாறு இருந்தான். முந்திய நாள் அவன் வீட்டுக்கு திரும்பியதும் வீட்டார் அனைவரும் ஆள் ஆளுக்கு எத்தனை கேள்விகள் கேட்டார்கள். அவனது கம்பெனியை காட்ட வேண்டும் என்று அவன் தம்பி ஜெயமணி சொன்ன கணத்தில் அவன்தான் எப்படி வேர்த்து விறுவிறுத்து போய்விட்டான். அதெல்லாம் இப்ப தேவையில்லை, அங்கேயெல்லாம் யாரும் வரக்கூடாது, மேலதிகாரிகளுக்கு பிடிக்காது என்ற மறுகணம் வெடித்தானே. அப்போது எல்லோருமே அவனை வியப்பாக பார்த்தார்கள். இந்த அற்ப வேண்டுகோளுக்கு இவனுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது என்பது போல. இதுக்கேண்டா அவன் மேல இப்படி வள்ளுன்னு விடுற? நாங்க என்ன உள்ளே எல்லாம் வந்து உன்னை தொந்தரவா பண்ண போறோம்? வெளியில கட்டடத்தை காட்டினா கூட போதும். நீ வேலை செய்யற இடம் எங்க இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம நாங்க இருக்கலாமா சொல்லு என்று அவன் அம்மா சொன்னதை எல்லோருமே ஆமோதித்தார்கள். அதெல்லாம் இப்ப வேணாம்ப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஏதானும் ஆச்சுன்னா வீட்டுக்கு சேதி வந்துடும், கவலைப்படாத என்றான் அவன். அசத்து மாதிரி துக்கிரித்தனமா வாய்க்கு வந்ததை பேசாதடா என்று அவன் அம்மா தான் எப்படி கூவினாள். அவன் தங்கை கோமதிதான் சமயோசிதமாக, அது சரி அண்ணா, ஆனா எங்கள்ல யாருக்காவது ஏதாவதுன்னா உனக்கு எப்படி செய்தி சொல்றது? அவன் செல்லமாய் அவள் தலையில் குட்டி விட்டு சிரித்து கொண்டே அப்பால் நகர்ந்து விட்டான். எப்படியாவது ஒரு நல்ல கம்பெனியில வேலைக்கு அமர்ந்துடனும், அப்பத்தான் தோ அந்த கட்டடம்தான் என்னோட ஆபீஸ்னு காட்ட முடியும். இப்ப கூட ஹோட்டல்னு சொல்லிடலாம், ஆனா எல்லாருக்கும் ஏமாத்தமா இருக்கும். ஆனா என்ன தெரிஞ்சவங்க யாரும் ஹோட்டலுக்கு வந்தா குட்டு வெளிப்பட்டுடும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா நல்லது. எதுக்கும் ரமணியோட வீட்டுக்கு போய் அவனை ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவன் அப்பாவை பார்த்து பேசுறது நல்லது. அம்மாவோட தொணதொணப்பு தாங்க முடியல. அம்மாவை சொல்லியும் குத்தம் இல்ல, பொண்ணுகளை பெத்த அம்மாவாச்சே. அன்றும் சேதரத்தினத்தை பார்க்கும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. தான் கொணர்ந்து வைத்த பூரியை வெண்டு மசாலாவில் தோய்த்தபடியே, என்ன ராமு, ஒரு மாதிரி டல்லா இருக்க என்று சேதரத்தினம் அவனை விசாரித்தான். வீட்டில் எல்லாருக்கும் என்னோட ஆபீஸை பார்க்கணுமாம், அது எங்க இருக்குன்றதையாவது தெரிஞ்சுக்கணுமாம் என்று கூறிவிட்டு அவன் கசப்புடன் சிரித்தான். பிறகு அவர்களுக்கும் தனக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை அவன் தெரிவித்தான். அன்றும் ஹோட்டலில் கூட்டம் இல்லாததாலும் அடுத்த மேசை காலியாக இருந்ததாலும் அவனால் பேச முடிந்தது. பிறகு, அது மட்டும் இல்ல சார், என் தங்கைகள் 2 பேரையும் எப்படித்தான் கரையேற்ற போறேன்னு நினைச்சாலே மனசு பக்குன்றது என்றான். அவனது குரலிலேயே அவனது மலைப்பு தெரிந்தது. நீங்க சாப்பிடுங்க சார், நான் பாட்டுக்கு பேசி உங்க மூட கெடுத்துட்டேன். அதெல்லாம் இல்ல ராமு, நான் சாப்பிட்றேன் என்றபடி சேது ரத்தினம் பூரியை மெல்லலானான். சாப்பிட்டு கொண்டே, நீ கவலைப்படாதப்பா, கடவுள் நல்லவங்களுக்கு நல்லதே செய்வார். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க கவலையே படமாட்டாங்க என்றான் ஆறுதலாக. எவ்வளவு சுழுவா சொல்லிட்டீங்க சேது சார்,
கவலைப்படாம இருக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமா? கஷ்டம்தான் ராமு. ஆனா அந்த பக்குவத்தை அடைய நாம எல்லாரும் முயற்சி பண்ணணும். பண்ணணும் தான், முடியலையே. அது ஞானிகளுக்குத்தான் சாத்தியம். என்னைப் போல சாதாரண மனுஷங்களுக்கு இல்ல. அதுலயும் நான் 2 கெட்டா இளைஞன். சேது சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். காஃபி கொண்டு வரலாமா சார்? கொண்டு வாப்பா. சற்று பொறுத்து அவன் கொண்டு வந்த காஃபியை பருகிவிட்டு சேது ரத்தினம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நானும் எனக்கு தெரிஞ்ச நல்ல பையன் எவனாவது மாட்டுவானான்னு பார்க்கறேன். உன் பாஷையில இளிச்சவாயன் என்று சொல்லி சிரித்துவிட்டு, ஆமா, இந்த ஹோட்டல்ல டிப்ஸ் கொடுக்க கூடாதுன்னு போர்டு போட்டு வச்சிருக்காரே உங்க முதலாளி, அவருக்கு தெரியாம கொடுக்கலாம் தானே? அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் சார், தப்பு. நீங்க கல்லாவுக்கு போய் பணத்தை கட்டிடுங்க என்று கூறிவிட்டு அவன் பில்லை நீட்டினான். பெற்றுக்கொண்ட சேது ரத்தினம், சரி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கல்லாவை நோக்கி நடந்தான். சேதுரத்தினம் தன் பிரிவுக்குள் நுழைந்த போது சரியாக மணி 10. வேறு யாரும் வந்திருக்கவில்லை. 2 நிமிடங்களுக்கெல்லாம் ரங்கன், காலை வணக்கம் சேது என்றபடி தன் நாற்காலியில் உட்கார்ந்தான். காலை வணக்கம் ரங்கன் என்ற சேதுரத்தினம், என்னப்பா திடீர்னு தூய தமிழ்ல காலை வணக்கம்ன்ற? ஒரு பட்டிமன்றம் நேத்து ராத்திரி எங்க தெருவில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்துல நடந்தது. எல்லாருமே நல்ல தமிழ்ல பேசினாங்க. அதை கேட்டதோட எதிரொலி. என்ன விஷயம்? பக்தி பட்டிமன்றமா? மனைவிக்கு கணவன் மீது அன்பு அதிகமா, கணவனுக்கு மனைவி மீது அன்பு அதிகமாங்கிறது தலைப்பு. எல்லாருமே சிரிக்க சிரிக்க பேசினாங்க. இது மாதிரியான பட்டிமன்றங்கள் ரொம்ப அவசியம்பா. எந்த ஒரு விஷயத்துக்கும் பல கோணங்கள் உண்டுன்றத உணர்த்தி எல்லாருமே நம்மை சிந்திக்க வைக்கிறாங்க. உன்னோட வைஃபும் வந்திருந்தாங்களா? பின்ன என்ன தீர்ப்பாச்சு? தெரிஞ்சது தானே, மனைவிக்கு தான் அன்பு அதிகம்னு சொன்னாரு தலைவர். ஒருக்கா அவரோட மனைவியும் வந்திருப்பாங்க. பயந்துண்டு அப்படி ஒரு தீர்ப்பை சொன்னாரோ என்னமோ. இருக்கலாம். அது போகட்டும். ஆனா உங்க மனைவி என்ன சொன்னாங்க? வழக்கம் போல, பாத்தீங்களா, எனக்கு தான் அதிக அன்பு, நீங்க அடுத்தபடி தான் அப்படின்னு மிரட்டுற தொனியில ஒத்த விரலை நீட்டிண்டே சொன்னாங்க என்ற ரங்கன் பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு நாடக பாணியில் தானும் ஒற்றை விரலை நீட்டியவாறு சொல்ல சேதுரத்தினம் சிரித்தான். அந்த அதிகாரம் பண்ற குணம்தான் சேது பிடிக்கல. சாதாரண விஷயங்களை கூட மிரட்டுற மாதிரி தான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மிரட்டல், உருட்டல், அதட்டல் தான். அவங்க அன்பா பேசி நான் கேட்டதே இல்லை. எங்க ஹனிமூன்ல மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தாங்க. பாவம் தான்ப்பா நீ. ஆனா நான் சொன்னபடி நீங்க பொறுமை காட்டினா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா திருந்திடுவாங்க. எப்ப திருந்துறது? நான் கிழவன் ஆனதுக்கு பிறகா? உங்க வீட்டுக்கு ஒரு நாள் என்னை கூட்டிண்டு போ. நான் அவங்கள பார்க்கறேன், அவங்களோட பேச்சு கொடுக்கறேன். என்ன கோளாறுன்னு கண்டுபிடிக்க முடியறதான்னு பார்க்கலாம். அது உடம்போட பிறந்த திமிருடா. ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் என் வீட்டுக்கு வா ஒரு நாள். அவங்களோட சகஜமா பேசு. ஆனா அவங்கள பார்த்ததும் நீயே பயந்து போக போற பாரு என்ற ரங்கன் பெரிதாய் சிரித்தான். சேதுரத்தினம் ஒருவேளை அழகாய் இருக்க மாட்டாளோ என்று நினைத்தான். அவனது நினைப்பை புரிந்து கொண்டு, லட்சணமாத்தான் இருப்பாங்க. பாம்பு கூட படம் எடுத்து ஆடுறப்ப அழகாத்தானே இருக்கும் என்றான் ரங்கன். தலைமை எழுத்தர் அப்பிரிவுள் நுழைய அவர்கள் பேச்சு நின்று ஒருவருக்கொருவர் காலை வணக்கம் சொல்லிக் கொள்வதில் முடிந்தது. நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. இதன் பின் 5ஆம் நாள் பிற்பகல் 1 மணிக்கு ராமரத்தினத்துக்கு அவனது ஹோட்டலில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. முதலாளி அவனை பேச சொல்லி கூப்பிட்ட போது அவனுக்கு வியப்பாக இருந்தது. யாராக இருக்கும்? சேது சாராய்தான் இருக்கும் என்றெண்ணியவாறு ஒலி வாங்கியை எடுத்து காதில் வைத்து கொண்டான். ஹலோ, யாருங்க? பதில் சொன்னது யார் என்று தெரிந்ததும் அவனுக்கு சொல்லி மாளாத வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. சரி சார், இன்னைக்கு ஹோட்டலை விட்டு கிளம்பினதும் நேர உங்க வீட்டுக்கு வர்றேன். நெஞ்சு படபடக்க அவன் தன் வாடிக்கையாளரிடம் சென்றான். அவன் மனம் ஏதேதோ சிந்திக்கலாயிற்று. ஏனெனில் பேசியவரின் குரல் கடுமை கொண்டிருந்தது. சிந்தனை தேங்கிய விழிகளால் தொலைபேசியின் ஒலி வாங்கியை ஏறிட்டபடி அதை வைத்த ராமரத்தினத்தின் மீது ஹோட்டல் முதலாளியின் பார்வை ஆழமாய் படிந்தது. என்னப்பா, ஏதேனும் பிரச்சனையா? ஒரே ஒரு நொடி திகைத்த பிறகு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம் சார். அதான் என் தம்பி தான் கூப்பிட்டு சொன்னான் என்று சட்டென்று தோன்றிய பொய்யை சொல்லி சமாளித்தான். என்னமோ சரிங்க சார்னு சொன்ன, சாயங்காலம் ஹோட்டலை விட்டு கிளம்பினதும் நேரா உங்க வீட்டுக்கு வர்றேன்னு வேற சொன்ன என்று வினவிய முதலாளி நம்பாத பார்வையுடன் அவனை ஏறிட்டார். மறுபடியும் திகைத்து போன அவன் சமாளித்து கொண்டு, டாக்டரும் பேசினார் சார். எங்களுக்கு தெரிஞ்சவர் வீட்டிலேயே கிளினிக் வச்சிருக்கார். அவர்தான் என் தம்பி அம்மாவை அழைச்சுண்டு வந்திருக்கிறதா சொன்னார் சார் என்று தான் முதலில் சொன்ன பொய்க்கு வண்ணம் பூசினான்.
தன் முகத்தோற்றத்தை உடனே மாற்றிக்கொண்ட முதலாளி, ஹோட்டலை விட்டு கிளம்புறப்ப 5:30 மணி ஆயிடுமேப்பா. அதனால நீ இப்பவே கிளம்பிப்போ. இன்னொரு நாள் யாராவது லீவு போடுறப்ப அதிகப்படியான வேலை செஞ்சு சரி கட்டிடலாம். சரியா? என்றார். வேணாம் சார். அவர் 6:30 மணிக்குத்தான் வர சொன்னாரு. ஒரு 15 நிமிஷம் முன்னாடி கிளம்பினா போதும். அப்ப சரி. ராமரத்தினம் தன் பணிகளுக்கு திரும்பினான். கூப்பிட்டு பேசியவர் ரமணியின் அப்பா. அவனுக்கு வியப்பாகவும் அவரது குரலில் ஒலித்த கடுமையால் சற்றே திகிலாகவும் இருந்தது. காரணம் ஏதுமின்றி தன் மனம் கலக்கமடைவானேன் எனும் கேள்வி அவனுள் எழுந்தது. அவன் அமைதியற்று போனான். சிறிது நேர ஆழ்ந்த அலசலுக்கு பிறகு, ஒருவேளை ரமணி என்னை பற்றி சொல்லி இருப்பானோ? ஏதேனும் வேலையில் என்னை அமர்த்தும் பொருட்டு பேசுவதற்கு வர சொல்கிறாரோ? அப்படியானால் என்ன விஷயம் என்பதை சொல்லி இருந்திருக்கலாமே. ஒரு கால் ஹோட்டல் முதலாளி அதை புரிந்து கொண்டு விடக்கூடாது என்பது அவரது நோக்கமோ? அதனால உங்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று சொன்னாரோ? ரமணிதான் நான் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். வேறு யாருக்கும் தெரியாதே. இந்த ரமணிதான் ஆகட்டும் தன் அப்பாவிடம் என் விஷயமாய் சொல்லி வைத்திருப்பதை என்னிடம் சொல்லி இருக்க கூடாதோ? எது எப்படி இருந்தாலும் அவர் குரல் ஏன் ஒரு மாதிரி கடுமையாக ஒலித்தது? ஒருவேளை அது என் பிரம்மையோ? இப்படியெல்லாம் அவனது சிந்தனை வளைந்து நெளிந்து ஓடியது. மொத்தத்தில் அவன் அமைதியற்று போனான். வாடிக்கையாளர் ஒருவருக்கு காஃபி கொடுத்தபடி இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த அவன் உள்ளத்தில் திடீரென்று ஒரு எண்ணம் உதித்தது. அட, இது எனக்கு இதுவரை தோன்றவே இல்லையே. அப்படித்தான் செய்து பார்க்க வேண்டும். அவன் கல்லாவை நோக்கி விரைந்தான். முதலாளியிடம், சார், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கட்டுமா என்று கேட்டு அவரது இணக்கத்தை பெற்ற பின் ரமணி வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனியின் இலக்கத்தை கண்டுபிடித்தான். பிறகு அத்தோடு தொடர்பு கொண்டு ரமணியை கேட்டான். தொலைபேசி இயக்குனர் ரமணி வெளியூருக்கு பயணம் போயிருப்பதாக கூறினார். இதனால் அவனது பரபரப்பு மேலும் தீவிரமுற்றது. ஹோட்டல் நண்பன் கணபதியிடம் தான் சற்றே முன்னதாக கிளம்பி போகவிருப்பதை சொன்னான். அவன் பேசி முடிக்கும் முன்னரே, உன்னோட அந்த தோஸ்து வந்தா நல்லா கவனிக்கணும் அதானே என்று அவன் சிரித்தான். அதேதான். அதுக்கென்ன, நான் கவனிச்சுக்கிறேன். நல்ல டிகிரி காஃபியா போட்டு கொடுக்குறேன். நீ கவலையே படாத. அதே நாளில் அலுவலகத்தில் பிற்பகல் சாப்பாட்டு நேரத்தின் போது, எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரேன்னு சொன்னியே சேது, எப்ப வர்ற என்று ரங்கன் சேது ரத்தினத்தை வினவினான். நீ என்னைக்கு கூப்பிடுறையோ அன்னைக்கு. ஏன், இன்னைக்கு சாயந்தரம் கூட வரலாம். உன் ஒய்ஃப் கிட்ட முன்கூட்டி சொல்லாம திடீர்னு போய் உன் வீட்டில் நின்னா அதுக்கு வேற உன்னை கோவிக்க போறாங்கடா. உடனே முகத்தில் பரவிய அசட்டுக்களையை ஓரளவு சமாளித்தபடி, சேச்சே, அந்த அளவுக்கு அவங்க மோசம் இல்லடா. அதையும் தான் நீ ஏன் பாரு, எங்க வீட்டுக்கு வர்றப்ப முகம் கடுக்கிறாளா இல்லையான்றத. அப்ப ஆபீஸ்ல இருந்து நேரா உங்க வீட்டுக்கு போலாம்ங்கிற? ஆமா. எதுக்கும் அக்கம் பக்கத்துல போன் இருந்தா அவங்கள கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட. இதென்னடா வம்பா போச்சு. அவங்கள பத்தி உங்ககிட்ட சொன்னாலும் சொன்ன, என்னை விட நீ நடுங்கறையேடா. அப்படி இல்ல, எதுக்கும் கூப்பிட்டு கேட்டுடேன்டா. சரிப்பா. ரங்கன் அந்த கிளை அலுவலகத்துக்கு மாற்றலாகி வந்து 2 ஆண்டுகள் ஆயின. ஆனால் இருவரும் ஒருவர் வீட்டுக்கு மற்றவர் போனதில்லை. சாப்பிட்டு கை கழுவியானதும் ரங்கன் தன் பக்கத்து வீட்டு தொலைபேசியுடன் தொடர்பு கொண்டு தன் மனைவியை அழைத்து பேசினான். நான் தான் ரங்கம் பேசுறேன். நான் அடிக்கடி சேது சேதுன்னு ஒருத்தரை பத்தி சொல்வேன் இல்லையா? அவரோட இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வர்றேன். திடீர்னு கூட்டிட்டு போகாதேன்னு கோவிக்கிறான். அதான் ஃபோன் பண்றேன். உனக்கு வெளியில போகிற வேலை ஒன்றும் இல்லையே. தேங்க்ஸ் லலிதா. உன் இஷ்டப்படி எது வேணும்னாலும் செய்து வை என்று சொல்லிவிட்டு ரங்கன் இணைப்பை துண்டித்தான். என்னப்பா, பச்சை கொடி காட்டிட்டாங்களா? ஓஎஸ் வரலாம்னுட்டாங்க. ரங்கன் சிரித்த முகத்துடன் இருந்தாலும் சேது ரத்தினத்துக்கு உள்ளூர ஐயமாக இருந்தது. வாக்கியங்களிடையே நிறுத்தாமல் அவன் பேசிய தினசில் இருந்து ஒரு கால் தான் அவன் அருகில் இருந்ததை அவள் யூகித்திருக்க கூடும் என்று அவனுக்கு தோன்றியது. என்னமோ உன் இஷ்டப்படி எது வேணும்னாலும்னு சொன்னியேப்பா, என்ன? அவங்களோட ஃபேவரட் பஜ்ஜிப்பா. அதுவும் சேமியா கேசரியும் பண்றேன்னாங்க. அதான். எதுக்குப்பா அதெல்லாம்? வெறும் காஃபி மட்டும் பத்தாதா? அவளே தான்ப்பா சொன்னா. நானாவா அதையெல்லாம் பண்ணுன்னு சொன்னேன்? நீ தான் கேட்டுட்டு இருந்தியே. சரிப்பா, இன்னைக்கு எனக்கு ஹோட்டலுக்கு போக வேண்டிய வேலை கிடையாது. ம். ரங்கா, என்ன சேது? எனக்கு தெரிஞ்ச +2 பாஸ் பண்ண பையன் ஒருத்தன் இருக்கான். நான் அப்பப்போ சாப்பிட போகிற ஹோட்டலில் ஒரு வாரமாக வேலை செய்கிறான். அந்த பழக்கம். நல்ல பையன். அவன் படிப்புக்கேற்ற ஏதாவது நல்ல வேலை அவனுக்கு கிடைக்குமான்னு பாரேன். என்னப்பா அது? எனக்கு என்னப்பா செல்வாக்கு இருக்கு அந்த அளவுக்கு? உனக்கு இல்லைன்னாலும் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கலாம்ல? அதான் சொல்லி வைக்கிறேன்.
தெரிய வந்தா கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப நல்ல பையன். ஹோட்டல்ல வேலை செய்யறத வீட்ல சொல்லாம, ஏதோ கம்பெனியில வேலை செய்யறதா சொல்லி வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு 2 தங்கைங்க இருக்காங்க. அது அவன் தலையில விழுந்திருக்கிற இன்னொரு பொறுப்பு. ஏழைங்க. வரதட்சணைக்கும் இன்னொன்னுக்கும் எங்க போவாங்க? அழமாட்டாத குறையா வருத்தப்படுறான். பாவமா இருக்கு. வரதட்சணைங்கிறது பொண்ணுங்கள மட்டுமா பாதிக்குது? நீ சொல்ற அந்த பையன் மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களையும் தான் பாதிக்குது. தங்கைகளுக்கு பண்ணாம அண்ணங்காரங்க பண்ணிக்க கூடாதுன்னு வச்சிருக்கோம். அப்ப பையன்களுக்கும் வயசு ஏறிடுது. அதனால இந்த காலத்துல ஆம்பள பசங்களும் வயசு போய் தான் கல்யாணம் கட்டும்படி ஆறது. ஆமா ரங்கா, நீ சொல்றது ரொம்பவும் சரி. நான் ஒரு பைசா கூட வாங்கல. இத்தனைக்கும் அது லவ் மேரேஜ் இல்ல. ரங்கன் தலை கவிழ்ந்து உட்கார்ந்த தினசில் இருந்து அவன் வாங்கியிருந்திருக்க வேண்டும் என்று யூகித்த சேதுரத்தினம் அது பற்றி கேட்பது பண்பாடு அன்று என்று எண்ணி பேசாதிருந்தான். சட்டென்று அவர்கள் இடையே மௌனம் நிலவியது. பேச்சை மாற்றும் பொருட்டு சில நொடிகள் கழித்து ரங்கன், வழக்கமான நேரத்துக்கே கிளம்பலாமா இல்லைன்னா பெர்மிஷன் போட்டுட்டு 1 மணி நேரம் முன்னாடி கிளம்பலாமா என்றான். வழக்கமான நேரத்துக்கே கிளம்பலாம்ப்பா. நீ சீக்கிரம் வர்றதா உன் வைஃப் கிட்ட சொல்லலையே? ஆமாமா, எப்பவும் போலவே கிளம்பலாம். கடிகாரத்தில் மணி 2 அடிக்க, அதன் பின் இருவரும் தத்தம் வேலைகளில் ஆழ்ந்தார்கள். ரங்கன் பேசி முடித்த பிறகு லலிதா சற்று ஆங்காரத்துடன் ஒலி வாங்கியை கிடத்தினாள். ரங்கன் இடைவெளி இல்லாமல் பேசியதில் இருந்து அந்த நண்பன் அவனுக்கு அருகிலேயே இருந்ததை லலிதா யூகித்தாள். விருந்தாளிகள் என்றாலே அவளுக்கு ஆகாது என்பதை திடீரென்று வருபவர்களிடம் அவள் முகக்கோணலுடன் நடந்து கொள்வதை கவனித்திருந்த ரங்கனும் யாரையும் வீட்டுக்கு அழைத்தது கிடையாது. இதுதான் முதல் தடவை, இதுவே கடைசியுமாக இருக்கட்டும் என்பதை அவனிடம் சொல்லி வைத்துவிட வேண்டும் என்று அவள் எண்ணினாள். இதென்ன புது வழக்கம் என்று தனக்குள் அவள் கசப்படைந்து வெகுண்டாள். பக்கத்து வீட்டாரிடம் விடை பெற்ற பின் தன் வீட்டுக்கு போய் படுத்தாள். 3 மணிக்கு மேல் எழுந்து சிற்றுண்டிகளை தயாரித்தால் போதும் என்றெண்ணியபடி 6 மணிக்கு ரங்கன் கூப்பிடு மணியை அழுத்திய கணத்தில் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சேது ரத்தினம் நண்பனால் சிடு மூஞ்சி என வர்ணிக்கப்பட்ட அவன் மனைவியை தரிசிக்கும் ஆவலுடன் கதவையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தோ வந்துட்ட எனும் பதில் குரலும் காலடி யோசையும் கேட்டன. கதவை திறந்த லலிதா ரங்கனுக்கு பின்னால் அவனை ஒட்டினார் போல் புன்னகையுடன் நின்றிருந்த சேது ரத்தினத்தை பார்த்தாள். சேது ரத்தினமும் அவளை பார்த்தான். இருவர் முகங்களிலும் லேசான அதிர்ச்சியும் அதை மறைத்து கொள்ளும் முயற்சியும் விளைந்ததை சற்றும் கவனிக்காத ரங்கன், வாப்பா வா, இவங்க தான் என் மனைவி லலிதா, இவன் சேது ரத்தினம் என்று கூறியவாறே லலிதாவை கடந்து உள்ளே சென்றான். சேது ரத்தினமும் அவனை பின்தொடர்ந்து உள்ளே செல்ல தொடங்கியதன் பிறகு லலிதா கதவை சாத்தி கொண்டு நடந்தாள். ரத்தினம்னு தான் ஊர்ல இவனை கூப்பிடுறது வழக்கம். அதனால சேது சேதுன்னு இவர் சொன்னப்ப எனக்கு தோணல. ஆனா ரத்தினம்னு சொல்லி இருந்தா மட்டும் யூகிச்சிருந்திருக்க முடியுமா? எத்தனையோ ரத்தினங்கள் இருப்பாங்களே என்ற லலிதாவின் சிந்தனை ஓடியது. அவளுள் ஒரு திகில் பரவியது. அவளது நடை தோய்ந்தது. அவள் மெதுவாக சமையல் கட்டை நோக்கி சென்றாள். நண்பன் காட்டிய சோஃபாவில் அமர்ந்த சேது ரத்தினத்துக்கு மலைப்பாய் இருந்தது. ரங்கன் சேது ரத்தினத்தை ஒரு நாற்காலியில் உட்கார செய்ததன் பிறகு தானும் ஒன்றில் அமர்ந்து கொண்டான். சேது ரத்தினம் தலை குனிந்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தான். லலிதா அவனை ஓரப்பார்வை பார்த்தவாறு சமையல் கட்டினுள் நுழைந்தாள். ஒரே ஒரு கணம் இருவர் பார்வைகளும் சந்தித்து கொண்ட போதிலும் இருவருமே முகத்தில் எதையும் காட்டாமல் இருந்தார்கள். ரங்கன் எழுந்து மின் விசிறியை சுழல விட்ட பின் மறுபடியும் உட்கார்ந்து கொண்டான். லலிதா நல்ல சமையல் பண்ணும் என்ற இறைந்த குரலில் அறிவித்தான். தன் புகழ் மொழிகள் மனைவியின் செவிகளை சென்றடைய வேண்டும் என்பதில் அக்கறை காட்டிய ரங்கனின் கரிசனம் சேது ரத்தினத்தின் முகத்தில் புன்னகையை தோற்றுவித்தது. ரொம்ப தான் புகழாதீங்க, அவர் முதல்ல சாப்பிடட்டும் என்றவாறு வெளியே வந்த லலிதா இருவருக்கும் எதிரில் இருந்த குட்டை முக்காலியில் சேமியா கேசரி தட்டுகளையும் ஒரு கூஜாவில் தண்ணீரையும் வைத்தாள். இனிப்பை சாப்பிட்டுட்டு இருங்க, சூடா பஜ்ஜி எடுத்துண்டு வரேன் என்றபடி இயல்பான புன்சிரிப்புடன் மறுபடியும் லலிதா சமையல் அறைக்குள் புகுந்தாள். அவளது இயல்பான நடத்தையின் பின்னணி தெரியாத ரங்கன் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தான். உங்க சொந்த ஊரே மெட்ராஸ் தானா, இல்லாட்டா வேற ஏதாவது ஊரா? இத்தனை நாளா பழகுறோம், அதை கேட்கணும்னு தோணினதே இல்லை என்ற ரங்கன், சாப்பிடுப்பா என்றவாறு கொஞ்சம் கேசரியை எடுத்து வாயில் போட்டு கொண்டான். மெட்ராஸ் இல்லப்பா, எனக்கு சொந்த ஊர் வத்தலப்பாளையம். அட, வத்தலப்பாளையமா? என் மனைவியோட ஊர் கூட வத்தலப்பாளையம் தான். லலிதா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போ.
2 நிமிஷத்துல வரேன். அடுப்புல பஜ்ஜி வெந்துட்டு இருக்கு என்று லலிதாவுக்கு படபடப்பாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் பஜ்ஜி தட்டுகளுடன் அங்கு வந்தபோது ரங்கன் காணப்படவில்லை. அவர் எங்க என்று அவள் சேது ரத்தினத்தை கேட்டாள். பாத்ரூமுக்கு போயிருக்கான். என்னை அடையாளம் தெரிஞ்சதா காட்டிண்டாலும் என்ன பத்தின விஷயங்களை இவர் அண்டை சொல்லிடாதீங்க ப்ளீஸ், அப்புறம் என் வாழ்க்கையே பாழாயிடும் என்று கிசுகிசுப்பாய் கெஞ்சிய வண்ணம் பஜ்ஜி தட்டுகளை அவள் முக்காலி மீது வைத்தாள். நிச்சயமா சொல்லவே மாட்டேன், எனக்கு தெரியாதா, நீங்க கவலையப்படாதீங்க என்று அவனும் மெல்லிய குரலில் பதில் உறுத்தான். அவன் இவ்வாறு சொல்லி முடித்த கணத்தில் கழிவறை கதவு தாழ்பால் ஓசைப்பட்டது. லலிதா அவ்விடம் விட்டு அகன்றாள். 2 நிமிடங்களில் ரங்கன் சிரிப்புடன் வந்து அவனுக்கு அருகில் உட்கார்ந்தான். லலிதா, சேதுவோட சொந்த ஊர் கூட வத்தலப்பாளையமாம். அவன் சொன்னது காதுல விழுந்ததா என்ற இறைந்த குரலில் வினவினான். அந்த ஊரை விட்டு நாங்க கிளம்பி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. உங்க அப்பா யாரு? கனகசபைன்னு பேரு. ரைஸ் மில் வச்சிருந்தாரு. ஓ, நல்லா தெரியுமே. அடடே, அப்ப ரைஸ் மில் வச்சிருந்த கனகசபை ஐயாவுடைய மகள் லலிதா தானே நீங்க? இப்ப அடையாளம் தெரிஞ்சுடுத்து. ஸ்கூல் ஆனிவர்சரி எப்ப பாட்டு போட்டியில எப்பவும் நீங்க தானே முதல் பரிசு வாங்குவீங்க. நல்லா நினப்பு வச்சிருக்கீங்களே. ஆனா நாங்க வத்தலப்பாளையத்தை விட்டு கிளம்பி 8 வருஷம் ஆயிடுத்து. உங்களுக்கு அப்புறம் நாங்க கிளம்பி இருக்கோம். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு ரங்கா? 3 வருஷமாச்சுப்பா. அப்போது குறுக்கிட்டு பேசிய லலிதா, உங்க மனைவியை கூட்டிண்டு ஒரு நாள் வாங்க என்றாள். அவ பிரசவத்துக்கு கோயம்புத்தூர் போயிருக்கா. இது தலைச்சன் பிரசவம். அப்ப குழந்தையும் அவங்களும் வந்த பிற்பாடு நாங்க 2 பேருமா உங்க வீட்டுக்கு வர்றோம். உங்க குடும்பத்தை பார்த்த மாதிரியும் ஆச்சு. நீங்க பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துண்டு வரேன். இன்னும் கொஞ்சம் பஜ்ஜி போட்டுக்கங்க என்ற லலிதா கேசரி தட்டுகளை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு போனாள். போதுங்க, இனிமே சாப்பிட முடியாது, வயிற்றுல இடம் இல்ல. இல்ல இல்ல, இன்னும் 2 போட்டுக்கங்க என்ற லலிதா அவன் தடுக்க தடுக்க கேட்காமல் மேலும் பஜ்ஜிகளை எடுத்து வந்து இருவர் தட்டுகளிலும் வைத்து சென்றாள். உன்னோட மனைவிக்கு கைமணம் நிறைய இருக்கு, கேசரியும் பஜ்ஜியும் பிரமாதம் என்று சேதுரத்தினம் புகழ்ந்தான். அவங்க ஊர்னதும் இன்னும் அதிக அக்கறையோட பண்ணி இருக்காங்க, அதான். சும்மா வாராதீங்க, நீங்க 2 பேரும் வர்றதுக்கு முந்தையே நான் கேசரி பண்ணியாச்சு, பஜ்ஜி மாவும் கரைச்சி வச்சாச்சு என்றபடி லலிதா காஃபி கோப்பைகளை எடுத்து வந்து வைத்தாள். பிறகு மீண்டும் உள்ளே போனாள். அப்படி ஒன்று அடங்கா பிடாரியா தெரியலையேப்பா என்று சேதுரத்தினம் கிசுகிசுப்பாய் சொல்ல, உங்க ஊர்க்காரின்னு தெரிஞ்சிடுது இல்லையா, அதான் பறிஞ்சு பேசுற என்ற ரங்கன் புன்னகை செய்தான். பின்னர் திடீரென்று ஞாபகம் வந்தவனாய், லலிதா, கொஞ்சம் இங்க வந்துட்டு போயேன் என்றான். லலிதா வந்தாள். நீ நல்லா பாடுவேன்றானே சேது, என் காதுபட நீ பாடினதே இல்லையே, ஏன் பாடுறத நிறுத்திட்ட? அவள் பதில் சொல்ல முன் சேது ரத்தினம் இடைமறித்தான். அதெப்படி அவங்களுக்கு பாட தெரியுங்கிறது கூட தெரியாதவனா இருக்க? அவங்கள பொண்ணு பார்க்க போனப்ப நீ பாட சொல்லி இருந்திருப்ப இல்லையா? ஆமா, ஆனா தனக்கு பாடவே வராதுன்னு சொல்லிட்டாளே. அப்படியா சொல்லிட்டாங்க? ஆச்சரியமா இருக்கு. சொல்லு லலிதா, ஏன் நீ பாடுறதே இல்ல? நான் ஒன்றும் பெரிய சங்கீத ரசிகன் இல்லதான். ஆனா நீ பாடினா நான் ஒன்றும் காதை பொத்திக்க போறதில்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாட தெரிஞ்ச வாய் சும்மாவே இருக்காது. ஆனா நீ முனகலா கூட பாடினது கிடையாதே. ஆச்சரியம்தான். சேதுரத்தினம் மன்னிப்பு கோரும் பார்வையை லலிதாவின் மீது பதித்தான். மன்னிச்சுக்கங்க லலிதா, உங்களுக்கு பாட தெரியுங்கிறது ரங்கனுக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியாது இல்லையா? பாடின வாய் சும்மாவே இருக்காது. ஆனா நீ முனகலா கூட பாடினது கிடையாது அம்மே. ஆச்சரியம்தான். பாடிண்டு தான் இருந்த, அப்புறம் ஒரு வைராகியத்துல பாடுறத கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன். ஏன் லலிதா? ஒரு தரம் எங்க ஊர்ல பாட்டு போட்டி நடந்தது. நான் 10th படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருந்திருக்கணும். ஆனா ஹெட் மாஸ்டருக்கு வேண்டியவரோட பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த வெறுப்புல இனி பாடவே கூடாதுன்னு சபதம் பண்ணிட்டேன். அது அசட்டுத்தனம்தான், ஆனா சபதம் பண்ணிட்டேனே, அதான். இப்படியும் ஒரு அசட்டு வைராகியமா என்று ரங்கன் வியந்தான். அதான் நானா ஒத்துண்டுட்டேனே ஒத்துண்டேனே அசட்டுத்தனம்னு. இது வரைக்கும் சாதிச்சுட்டேன், இனி எப்படியோ. இத்தனை நாளா பாடாம இருந்ததுல உங்க தொண்டை அடைச்சு போயிருந்திருக்குமே. ஆமா, அடைச்சு தான் போயிடுத்து. என்னையும் மறந்து எப்பவாவது ஒரு பாட்டை முனகிடுவேன். ஆனா குரலே எழும்பாது. இனிமே நானாவது பாடுறதாவது என்று சொல்லி பெருமூச்செறிந்த போது லலிதாவின் கண்கள் கசிந்தன. அவளது நாடகத்தனமான பேச்சையும் தான் பாட்டை நிறுத்தியதற்கு மிக தோதாய் ஒரு காரணத்தை
உடனுக்குடனாய் கற்பித்து சொன்ன அவளது கெட்டிக்காரத்தனத்தையும் அவனால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. சமயோசிதமாய் பேசவும் செயல்படவும் அறிந்திருக்கும் இவள் மகா புத்திசாலிதான். நம்ப தகுந்த ஒரு பொய்யை கணத்துக்குள் சொல்லிவிட்டாளே, அதற்கான உண்மையான காரணம் ரங்கனுக்கு தெரிய வந்தால் இடிந்து போய்விடுவான். பாவம் ரங்கன். எனினும் லலிதா கேட்டுக்கொண்டபடி அவளை பற்றி எதுவும் தெரிந்ததாய் தான் காட்டிக் கொள்ளவே கூடாது. இருவரின் வாழ்க்கையும் பாழாகி போகும். ரங்கனோ திகைத்து போயிருந்தான். லலிதாவின் கண்களில் ஈரம் படர்ந்திருந்ததை அவனால் நம்பவே முடியவில்லை. இப்பவும் ஒன்னும் மோசம் போயிடல லலிதா, நீ முயற்சி பண்ணி பாரு. தினமும் விடாம சாதகம் பண்ணா ஓரளவுக்காவது பழைய குரல் வந்துடும். இவ்வளவு அசட்டுத்தனமா ஒரு சபதம் எடுப்பேன்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் முயற்சி பண்ணு. இல்ல, இனிமே எனக்கு பாட்டு வராது. தொண்டையை மட்டும் துரு பிடிக்க வச்சுட்டா அப்படியே நின்னுடும். பாட பாட ராகம் மூட போட ரோகம்னு சொல்வாங்க. அவள் மனம் உடைந்தால் போல் சொன்ன சொற்களால் தாக்குண்ட ரங்கனும் சேதுரத்தினமும் ஒன்றும் பேசாதிருந்தார்கள். லலிதா காலி தட்டுகள் கோப்பைகள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் போனாள். மேலும் சற்று நேரம் இருந்த பிறகு சேதுரத்தினம் விடை பெற்றான். லலிதா கதவை சாத்தி கொண்டாள். சில நொடிகள் போல் இருவரும் மௌனமாக நடந்தார்கள். தொண்டையை கனைத்து கொண்ட ரங்கன், சேது, உங்ககிட்ட லலிதாவை பத்தி ஒன்று கேட்கணும். அவங்க ஊர்க்காரங்கிறதுனால உனக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்றான். சேதுரத்தினம் திடுக்கிட்டு போய் தலை திருப்பி நண்பனை பார்த்தான். ரமணியின் வீட்டை அடைந்த ராமரத்தினம் கூப்பிடு மணியை அழுத்திய போது அந்த வீட்டு சுவர் கடிகாரம் டங் என்றது. மணி சரியாக 6:30 என்று அவன் நினைத்து கொண்டான். ரமணியின் அப்பாவே கதவை திறந்தார். வாப்பா என்று வழக்கம் போல் சொல்லாமல் அதன் பொருளில் தலையை மட்டும் லேசாக அசைத்தார். உள்ளே நடக்கத் தொடங்கிய அவரை அவன் பின்பற்றி சென்றான். அவரது முகத்தில் புன்னகையே இல்லை என்பதையும் அது இறுகி இருந்ததையும் கண்டு அவனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. ஏதோ மோசமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். நல்லது பற்றி பேச இவர் என்னை அழைத்திருப்பார் என்று தோன்றவில்லை. சட்டென்று அவனது மூளை நரம்பொன்று புரண்டு கொடுத்தது. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? ரமணி மாலாவையோ அல்லது கோமதியையோ கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டு அதை இவரிடம் சொல்லி இருந்திருப்பானோ? ஆனால் அப்படி என்றால் என்னிடம் அதை பற்றி ரமணி ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருப்பானே. ஒரு கால் தன் அப்பாவிடம் முதலில் சொல்லி சம்மதம் வாங்கிய பிறகு என்னிடம் சொல்ல எண்ணி இருந்தானோ? வீணாக என் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைக்க வேண்டாமே என்று அவன் எண்ணி இருந்திருக்க கூடுமே. ஆனால் இவருக்கு அவனது விருப்பம் பிடிக்கவில்லை. அதனால் தான் அது பற்றி சொல்ல கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். அவர் கூடத்தில் இருந்த தமது அறைக்குள் புகுந்ததும் அவன் அவரை பின்தொடராமல் வெளியிலேயே நின்றான். அவர் பின்புறம் தலையை திருப்பி, வாப்பா உள்ள என்று அழைத்தார். அவன் உள்ளே போனான். நாற்காலியில் உட்காருப்பா என்று உபசரித்துவிட்டு அவர் ஒன்றில் அமர்ந்தார். இருக்கட்டும் சார், பரவாயில்ல, நான் நின்னுண்டே பேசுறேனே. அட உட்காருப்பான்னா? அவர் குரல் அதட்டலாக ஒலித்தது. அவன் நாற்காலியின் விளிம்பில் பட்டும் படாமலும் உட்கார்ந்தான். அந்த கணத்தில் அவரது மேசை மீதிருந்த தொலைபேசி கிணுகிணுத்தது. அவர் ஒலி வாங்கியை எடுத்து அதனுள், கணேசன் ஹியர், யார் பேசுறது என்றார். சில நொடிகளுக்கு பிறகு, என்னது தீ விபத்தா? ஷார்ட் சர்க்கியூட்ங்கிறாங்களா? தோ இப்பவே நான் கிளம்புறேன் என்று பதற்றத்தோடு பேசிக்கொண்டே அவர் எழுந்து நின்றார். பிறகு ஒலி வாங்கியை கிடத்தினார். ராமரத்தினமும் எழுந்து நின்றான். அவர் இருந்த அவசரத்தில் இன்று தன்னிடம் விஷயத்தை சொல்லப் போவதில்லை என்று புரிந்து கொண்டான். அவர், உன் அப்புறமா கூப்பிடுறேன், இப்போ உன்னோட பேச எனக்கு நேரம் இல்லை, எங்க ஆபீஸ்ல ஒரு தீ விபத்தாம் என்றவாறு அவர் வெளியே புறப்பட ஆயத்தமானார். அவருக்கு பின்னால் நடந்தவாறே, எதுக்குன்னு மட்டும் ரெண்டொரு வார்த்தையிலோ ரெண்டே நிமிஷத்திலேயோ பேசி முடிக்கிற சமாச்சாரம் இல்லப்பா அது. நீ போயிட்டு வா, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். வாயிலை நோக்கி நடக்கலானார். வேறு வழியற்ற நிலையில் அவனும் வெளியேற வேண்டியதாயிற்று. தெருவில் நடந்து கொண்டிருந்த அவனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. ரமணி திரும்பி வரும் வரை காத்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அதற்கு முன்னால் அவன் அப்பா கூப்பிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். அவன் பேருந்து பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது இரவு 7:30 மணி ஆயிற்று. அவனுக்காக கதவு திறந்த பருவதம் சிந்தனை தேங்கி இருந்த அவன் முகத்தை கவனித்துவிட்டு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்றாள். ஒரு மாதிரியும் இல்லம்மா, எப்பவும் போலத்தான் இருக்க, கம்பெனியில வேலை ஜாஸ்தி என்றவாறு கதவை சாத்திய பின் அவன் அவளை பின் தொடர்ந்தான். காஃபி குடிக்கிறையா ராஜா என்று அப்போது அங்கு வந்த மாலா அவனை கேட்டாள்.
7:30 மணிக்கு மேல காஃபியா? வேணாம், அப்புறம் பசிக்காது. அன்று இரவு முழுவதும் அவனுக்கு சரியான உறக்கம் இல்லை. அடிக்கடி விழித்துக் கொள்ளுவதும் யோசிப்பதுமாக இருந்தான். ஆயினும் காலையில் வழக்கமான நேரத்துக்கே எழுந்து விட்டான். பல் துலக்கிக் கொண்டே திடீரென்று சேதுரத்தினம் பற்றி யோசித்தான். முந்தின முந்தின நாள் ஹோட்டலில் தன்னை காணாதது பற்றி கணபதியை விசாரித்திருப்பார் என்று நினைத்து கொண்டான். அடுத்து அவரை சந்திக்கும் போது ரமணியின் அப்பா தன்னை கூப்பிட்டு அனுப்பியது பற்றி சொல்ல வேண்டும் என்றும் எண்ணினான். முந்திய நாளைப் போன்றே ஹோட்டலில் இருந்து ரமணியின் அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு அவன் வரும் வியாழனன்று வருவதற்கு இருந்ததை தெரிந்து கொண்டான். வழக்கம் போல் அன்று இரவு சேதுரத்தினம் ஹோட்டலுக்கு வந்தான். தான் முந்தின நாள் இரவு வராதது பற்றி ராமரத்தினம் தன்னிடம் கேட்காததில் அவன் வியப்புற்றான். அதேபோல் ஹோட்டலில் முந்தின நாள் தான் இல்லாதது பற்றி சேதுரத்தினம் விசாரிக்கவில்லையே என்று ராமரத்தினம் வியப்படைந்தான். என்ன சார் சாப்பிட்றீங்க? சூடா வெண்பொங்கலும் மசால் வடையும் இருக்கு. ரெண்டையும் கொண்டு வாப்பா. அது சரி, நேத்து நான் ஏன் ஹோட்டலுக்கு வரலைன்னு கேட்க மாட்டியா? அட நீங்களுமா வரல? நானும் திடீர்னு பெர்மிஷன் போட்டுட்டு போயிட்டேன். நான் உங்கள கவனிக்க சொல்லி இருந்த சர்வர் கணபதி இன்னைக்கு லீவு. இல்லைன்னா நீங்க நேத்து வரலைன்னு சொல்லி இருப்பான். அப்படியா? நேத்து எனக்கு ஒரு சிநேகிதன் வீட்டுல 6:30 மணிக்கு மேல கேசரி, பஜ்ஜி, காஃபியோட விருந்து. ராத்திரி பசி எடுக்கல, அதான் வரல. ஆனா நீ எதுக்கு பெர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரம் போயிட்ட? ஏதாவது பிரச்சனையா? சொல்லலாம்னா சொல்லு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சேது சார் என்ற அவன் பக்கத்து மேசை அருகே வந்து அமர்ந்தவரை கவனிக்க அவசரமாய் ஓடினான். அவரை கவனித்த பின் இவனிடம் வந்து தன் அலுவலில் ஈடுபட்டவாறே முந்தின நாள் நடந்தவற்றை அவனிடம் தெரிவித்தான். சேது ரத்தினமும் ரங்கனின் திடீர் அழைப்பை பற்றி சொல்லிவிட்டு உடனே லலிதா பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தான். என்ன சேது சார் யோசிக்கிறீங்க? நேத்து எனக்கும் ஒரு விந்தையான அனுபவம் ஏற்பட்டது. ஆனா அதை நான் உன்னோட பகிர்ந்துக்க முடியாது. அது வேற ஒருத்தரோட அந்தரங்கம். சரி சார், சொல்ல வேண்டாம். அப்போது கல்லாவில் இருந்தபடியே, ராமு உனக்கு போன்பா என்ற முதலாளி குரல் கொடுக்க அவன் ஓடினான். பேசிவிட்டு 2 நிமிடங்களில் திரும்பிய ராமரத்தினம், ரமணியோட அப்பாதான் நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல வர சொன்னார் என்று சேது ரத்தினத்திடம் தெரிவித்தான். சாப்பிட்ட பின் அவன் கிளம்பி கடற்கரைக்கு செல்லும் பேருந்தில் ஏறினான். அலைகளை பார்த்தவாறு கடலை நோக்கி நடந்து கொண்டிருந்த அவன், ஒரு நிமிஷம் என்ற குரலை தனக்கு பின்னால் வெகு அருகில் கேட்டு திரும்பினான். பின்னால் ரங்கனின் மனைவி லலிதா நின்று கொண்டிருந்தாள். அவன் திகைப்புடன் அவளை நோக்கினான். சேது ரத்தினத்தின் முகத்தில் திகைப்பு அப்பி இருந்தது. அவனது விரித்த விழிகளில் இருந்து அவனது திகைப்பை லலிதாவும் புரிந்து கொண்டாள். தற்செயலான சந்திப்பாக அது இருக்காது என்று அவனுக்கு தோன்றியது. தன் அலுவலகத்திற்கு வெளியே காத்திருந்து தன்னை பின்தொடர்ந்து ஹோட்டலுக்கு வெளியேயும் காத்திருந்து விட்டு அவள் பின்தொடர்ந்துள்ளாள் என யூகித்தான். அவளை எண்ணி அவனுக்கு பாவமாக இருந்தது. அவன் பார்வை சுழன்றது. ரங்கன் அன்று கடற்கரைக்கு வந்தது போல் இன்றும் வந்து தங்களை பார்த்துவிட்டால் என்ன செய்வது எனும் கேள்வி அவனை அச்சுறுத்தியது. என்ன லலிதா, எங்க இப்படி என்று வினவி புன்னகை செய்தான். உங்களோட கொஞ்சம் பேசணுமே. என்னை பின்தொடர்ந்து வந்தீங்களா, இல்லனா இங்க வந்து என்னை பார்த்தது தற்செயலாவா? பின்தொடர்ந்துதான் வந்தேன் ரத்தினம். தற்செயலா ரங்கனும் இங்க வந்தான்னா? வரட்டுமே, நாம இங்க சந்திச்சது தற்செயல்னு சொல்லிட்டா போச்சு. தவிர அவருக்கு இன்னைக்கு ஆபீஸை விட்டு கிளம்ப 8 மணிக்கு மேல ஆகும்னு பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஆமாம்மா, மறந்துட்டேன். ரங்கன் அவசரமா டெல்லிக்கு ஏதோ ஸ்டேட்மெண்ட் அனுப்ப வேண்டியிருக்கு. ஹெட் கிளார்க்கும் அவனும் செக்ஷன்ல இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் நான் உங்க ஆஃபீஸ்க்கு எதிரில் இருக்கிற பஸ் ஸ்டாப்ல நின்று ஒரு ஆட்டோவில் பஸ்ஸை ஃபாலோ பண்ணேன். அப்புறம் ஹோட்டல் வாசல்ல நின்னுண்டே நீங்க வெளியில வந்ததும் மறுபடியும் ஒரு ஆட்டோவில் உங்க பஸ்ஸை ஃபாலோ பண்ணேன். நீங்க பீச் ஸ்டாப்ல இறங்கினதும் ஆட்டோவை அனுப்பிட்டு உங்க பின்னாடியே வந்தேன். சரி, அப்படி உட்காரலாமா? உட்காரலாம். இருவரும் எதிரெதிராக அமர்ந்து கொண்டார்கள். எடுத்த எடுப்பில் ஏதோ காரணத்தால திடீர்னு கிளம்பி ரங்கன் தற்செயலா இங்க வந்துடுறான்னு வைங்க, அப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று கேட்டான். அதான் சொன்னனே, தற்செயலா சந்திச்சதாத்தான். நான் மெரினாவில் இருக்கிற ஷாப் ஒண்ணுக்கு வந்ததா சொல்வேன். பீச்சில் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தப்ப நீங்க தற்செயலா வந்ததாவும் சொல்வேன். தோ கையில பெரிய பை வச்சுருக்க பாருங்க. சரி சொல்லுங்க. முந்தின நாள் அவனோடு தெருவில் நடந்து கொண்டிருந்த போது, சேது, உன்கிட்ட லலிதாவை பத்தி ஒண்ணு கேட்கணும். நீ அவங்க ஊர்க்காரன்றதால உனக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ற ரங்கன் பேச்சை தொடங்கியது. உடனே அவனுக்கு நினைவில் நிரடியது.
கேளு ரங்கன், என்ன கேட்க போற? அவள பத்தி இப்படி ரகசியமா உன்கிட்ட விசாரிக்கிறது எனக்கு வெட்கமா தான் இருக்கு. ஆனா கேட்டு தெரிஞ்சுக்கலைன்னா தலையே வெடிச்சுடும்னு தோணுது. எத்தனையோ நாளா என் மனசுல உறுத்திட்டு இருக்கிற விஷயம் அது. கேளேன் ரங்கன், எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். ஆனா நீ என்ன கேட்க போறேன்றத என்னால கொஞ்சம் கூட யூகிக்க முடியல என்று சேதுரத்தினம் பொய் சொன்னான். ரொம்ப தயக்கமா தான் இருக்கு. ஆனா நான் அவள பத்தி உன்கிட்ட கேட்டது அவளுக்கு தெரியவே கூடாது. ச்சே ச்சே, சத்தியமா சொல்ல மாட்டேன். எங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாளுக்கெல்லாம் எனக்கு ஒரு மொட்டை கடிதம் வந்தது. என்னன்னு, அவ எவன் கூடயோ ஓடி போனதாயும், அவளுக்கு ஒரு குழந்தை கூட பொறந்ததுன்னும், அதை ஏதோ ஒரு அனாதை விடுதியில விட்டு வச்சிருக்கிறதாயும், உண்மை விளம்பின்ற பேர்ல எவனோ எழுதியிருந்தான். நல்லா ஏமாந்தியா இளிச்சவாயன் அப்படின்னும் முடிச்சிருந்தான். ச்சே ச்சே, அப்படியெல்லாம் எதுவுமே இருக்க சான்ஸ் இல்லப்பா. லலிதா அழகா இருக்காங்கல்ல. ஒரு 17, 18 வயசுல இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க இருக்கிறத வச்சு உன்னால யூகிக்க முடியாதா என்ன? நான் சொல்லணும்ட்டு என்ன? ஒரு பொண்ணு அழகா இருந்தாலே இது மாதிரியான வதந்திகள்லாம் அவள பத்தி பரவும். பொழுதுபோக்கத்த பொறுக்கிங்க இது மாதிரி அழகான பொண்ணுங்க கிட்ட வம்புக்கு போவாங்க. ஐ லவ் யூன்னுவாங்க. அந்த பொண்ணுங்க அதுக்கு இடம் கொடுக்கலைன்னாலா? இடம் கொடுக்கலைனாலோ, இல்லாட்டி அவங்கள பத்தி புகார் பண்ணாலோ, உடனே இப்படியெல்லாம் செஞ்சு பழி தீர்த்துக்குவானுங்க. அதனால இதையெல்லாம் நம்பி நீ உன் மனச போட்டு உழப்பிக்க கூடாது ரங்கன். நீ சொல்றது சரிதான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பல பெண்கள் விஷயத்துல இது மாதிரி அநீதி நடக்குதுன்னு. ஆனா அவ்வளவு நிச்சயமா சொல்லிடவும் முடியாது. நீ வத்தலபாளையத்தை விட்டு வந்து ரொம்ப நாளாயிடுதுல்ல. நீ கிளம்பினதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம். அவங்க குடும்பம் அங்கதான் இருந்திருக்கு. அந்த 2 வருஷ இடைவெளியில நடந்தது பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஏன் அவ்வளவு நிச்சயமா சொல்றேன்னா, ஊர விட்டு வந்துட்டாலும் எங்களுக்கு அங்க நிலப்புலங்கள் இருந்ததால, அடிக்கடி அங்க போறதுண்டு. அப்படி ஏதானும்னா எங்க காதுல விழாம இருக்காது. உனக்காக நான் ஒண்ணு வேணா பண்ணட்டுமா? என்ன? இன்னும் 2 நாள் கழிச்சு நான் மதுரைக்கு டூர் போக வேண்டி இருக்கும்னு எங்க ஆபீசர் சொன்னார். அப்படியே பக்கத்துல இருக்கிற வத்தலபாளையத்துக்கு போய் நைஸா விசாரிச்சு பார்க்கறேனே. என்ன சொல்ற? ரொம்ப நல்லதா போச்சு. காதுல விழற விஷயம் எதுவா இருந்தாலும் நீ உள்ளபடியே என்கிட்ட சொல்லணும். பின்ன, அது சரி, உனக்கு அப்படி ஒரு மொட்டை கடிதம் வந்தது பத்தி உன் வைஃப் கிட்ட சொன்னியா? இல்ல, அவ மனசு கஷ்டப்படும்னு சும்மா இருந்துட்டேன். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? அந்த மொட்டை கடிதத்துல இருக்கிறது உண்மைதான்னு தெரிய வந்தா நீ என்ன செய்யறதா இருக்க? என்ன பேசாம இருக்க? மொட்டை கடிதம் பத்தி அவங்க கிட்ட சொன்னாலே அவங்க மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காக அத சொல்லாம இருக்கிற நீ, அப்ப மட்டும் அத பத்தி கேட்டு அவங்க மனச கஷ்டப்படுத்துவியாடா? தவிர விசாரிக்கிறதால தெரிய வர செய்தி உண்மையா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இல்லையா? கிடையாது தான். இருந்தாலும் அவ என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாமே. உன் இஷ்டம்பா. இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா வீணா சந்தேகப்பட்டு உங்க சந்தோஷத்த கெடுத்துக்காத. என்னங்க, யோசிச்சுண்டே ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க? நான் உங்கள தனியா சந்திச்சு பேசுறது பிடிக்கலையா? சேதரத்தினம் தன் எண்ணங்களில் இருந்து விடுபட்டு, ச்சே அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க என்ன பேச போறீங்கங்கிற திகைப்புல இருக்க. வேற ஒண்ணும் இல்ல. எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் வத்தலபாளையத்துல இருந்தப்போ எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அது பத்தி ஊர் முழுக்க தெரியும். உங்களுக்கும் தெரியும். பக்கத்து வீட்ல குடியிருந்த பாஸ்கரங்கிறவரை நம்பி ஏமாந்து நான் ஓடிப்போனேன். லலிதாவின் தலை தாழ்ந்திருந்தது. தெரியும். சொல்லுங்க. எனக்கு ஒரு குழந்தை கூட பிறந்தது. அதுக்கப்புறம் அவன் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். குழந்தையை எனக்கு பழக்கமான ஒரு புருஷன் மனைவி வாங்கி வளர்த்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்ல. அதனால ஆனா குழந்தை 6 மாசத்துல மாந்தம் வந்து செத்து போயிடுத்து. ஆண் குழந்தை. தெரியும், கேள்விப்பட்டேன். ஆனா அது செத்து போனது தெரியாது. இதையெல்லாம் நீங்க அவர்கிட்ட சொல்லிட போறீங்களேங்கிற பயத்துல தான் உங்கள சந்திக்க வந்தேன். சொல்லிட மாட்டீங்க தானே? லலிதாவின் விழிகள் சட்டென பொங்கிவிட்ட கண்ணீரில் மிதந்தன. சேச்சே, அதையெல்லாம் ரங்கன் கிட்ட சொல்லி உங்க 2 பேரோட நிம்மதியையும் கெடுப்பவன் மாதிரியே என்ன பார்த்தா தெரியுது? மன்னிச்சுக்கங்க. அப்படி ஒரு சந்தேகம் உங்க மேல கடுகளவும் எனக்கு கிடையாது. இருந்தாலும் சொல்லி வைக்கணுங்கிற ஆதங்கம் எனக்கு வந்தது இயற்கை தானேங்க. ஒத்துக்கிறேன். நீங்க பயப்படவே வேணாம். நான் சொல்லவே மாட்டேன். ரங்கனே ஏதாவது கேள்விப்பட்டு என்னை விசாரிச்சாலும், அப்படி எதுவும் கிடையாதுன்னு அடிச்சு சொல்லிடுவேன். நீங்க நிம்மதியா இருங்க. ஆணோ, பெண்ணோ பழசையெல்லாம் கிளறக்கூடாது. எத்தனையோ ஆண்கள் வாழ்க்கையிலேயும் தான் இந்த மாதிரியான களங்கங்கள் இருக்கு. ஆனா அவங்க தப்பிச்சிடுறாங்க. சரியா சொன்னீங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு.
நாம பீச்சில் தற்செயலா சந்திச்சோங்கிறதா அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரியா? சரி, நானும் அப்படியே சொல்லிடுறேன். தேங்க்ஸ். அதெல்லாம் வேணாம். எழுந்து நின்று அவளுக்கு அவனும் விடை கொடுத்தான். அவள் தன் கண்களை சேலை தலைப்பால் துடைத்துக் கொண்டு நடக்கலானாள். அவள் சென்ற பின்னர் சேதுரத்தினம் உட்கார்ந்து கொண்டான். லலிதாவின் குடும்பம் பற்றி அவன் எண்ணமிடலானான். லலிதாவின் அம்மாவுக்கு அல்லி அரசாணி என்று அவ்வூரில் பட்டப்பெயர் உண்டு. அந்த அளவுக்கு அவள் தன் கணவரை தன் அழகால் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தாள். லலிதா அவர்களுக்கு ஒரே மகள். 8 மணி வரை அவன் கடற்கரையில் இருந்தான். ஆனால் ராமரத்தினம் வரவில்லை. ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு உள் உணர்வாய் தோன்றியது. அவன் கவலையுடன் எழுந்து நடக்க முற்பட்டான். பேருந்தில் ஏறி அமர்ந்து வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லலிதாவுக்கு நிம்மதியாக இருந்தாலும் தன் அந்தரங்கத்தை கணவனின் நண்பனோடு பகிர்ந்து கொள்ள நேர்ந்துவிட்ட கட்டாயம் அவளது செருக்குக்கு பங்கம் விளைவிப்பதாக இருந்தது. ரங்கன் மிகவும் நல்லவன்தான். எனினும் தன்னை போன்ற கரை படிந்த கடந்த காலம் உள்ள மனைவியை மன்னித்து எதுவுமே நடக்காதது போல் இருந்து விடுகிற அளவுக்கு பெருந்தன்மையானவனா என்பதை அவளால் கணிக்க முடியவில்லை. ஒருவனுடன் ஓடிப்போய் குழந்தையும் பெற்றுக்கொண்டு திரும்பியவளை அவள் பெற்றோர் அந்த கிராமத்தில் ஏற்றுக்கொண்டதே பெரிய விஷயம்தான். ஊராரின் ஏச்சு பேச்சை எல்லாம் அவள் அம்மா பொருட்படுத்தவில்லை. அவள் அம்மாவின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசத் தெரியாத அவள் அப்பாவோ அவளிடம் சினந்து எதுவும் பேசவே இல்லை. அவள் காதலித்த அந்த பாஸ்கர் பக்கத்து வீட்டுக்கு புதிதாய் குடிவந்த இளைஞன் நன்றாய் பாடுவான். அவர்கள் இருவரும் இணைய காரணமாக இருந்தது. இருவருடையவும் பாட்டு திறந்தான். அவன் வீட்டு மொட்டை மாடியில் அவனும், இவள் வீட்டு மொட்டை மாடியில் இவளுமாய் அமர்ந்து கொண்டு பிரபல சினிமாக்களின் காதலர்கள் பாடும் இரு குரல் இசை பாடல்களை மாற்றி மாற்றி பாடி கிறங்கி போவது வழக்கமாயிற்று. கதாநாயகனின் அடியை பாடினால் கதாநாயகி பாடும் அடுத்த அடியை இவள் பாடுவாள். அந்த திரைப்பட காட்சியையும் இருவரும் கற்பனையில் கண்டு களிப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. இப்படியாக மொட்டை மாடி டூயட் பாடல்களால் இருவரது காதலும் மலரலாயிற்று. இதை அக்கம் பக்கத்து மனிதர்களில் சிலர் கவனித்துவிட்டு அவள் பெற்றோரிடம் வத்தி வைத்துவிட இனி அவள் மொட்டை மாடிக்கு போகவே கூடாது என்று அவள் அம்மா அவளுக்கு கட்டுப்பாடு விதித்து விட்டாள். ஆனால் மதில் காவலோ மனசு காவலோ எனும் பொன்மொழிக்கேற்ப அவர்களுக்கு விதிக்கப் பெற்ற கெடுபிடிகள் ஒரு நாள் மீறப்பட்டு இருவரும் ஓடிப்போனார்கள். கடைசியில் ஏமாந்து போய் திரும்பி வந்த அவளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அவள் இனி பாடவே கூடாது என்பதுதான். அவள் அம்மா அவளது நாக்கில் சூடும் போட்டாள். ஊர் முழுவதும் பரவிவிட்ட அவளது கரை படிந்த வாழ்க்கை அவளது வருங்காலத்துக்கு பெரும் தடையாக இருந்தது. அவளை எவரும் ஏற்க முன் வராத நிலையில் அவள் பெற்றோர் அந்த ஊரை விட்டு கிளம்பி திருச்சியில் குடியேறினார்கள். அவள் அப்பாவுக்கு கொஞ்சம் பூர்வீக சொத்து இருந்ததால் புதிய ஊர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை. அதன் பின்னர்தான் ரங்கனுடன் அவளது திருமணம் ஒரு தரகர் மூலம் திகைந்தது. வட்ட முகமும் கரிய பெரிய கண்களும் செதுக்கிய வடிவிலான மூக்கும் சிவந்த உதடுகளும் ரங்கனை அடிமைப்படுத்த போதுமானவையாக இருந்தன. தன் அழகின் மூலம் அவள் அம்மா அவள் அப்பாவை அடக்கி ஆண்டு வந்தது போன்றே அவளும் ரங்கனை நடத்த முற்பட்டாள். இதனால் வரையில் தான் ரங்கனை மட்டம் தட்டியே நடத்தி வந்துள்ளது பற்றியோ அவனது மென்மையான பேச்சுக்களுக்கும் கூட எடுத்தெறிந்தே எதிரொலித்து வந்துள்ளது பற்றியோ அவள் நினைத்தும் பார்த்ததில்லை. ஆண்களுக்குரிய பெண் சபலத்தை தன் பேரழகின் வாயிலாக தனக்கு ஆதாயப்படுத்தியே வந்துள்ளது பற்றிய உணர்வு கூட அவளுக்கு அதிகாரம் வந்ததில்லை. இப்போதோ சேது ரத்தினத்தின் திடீர் வருகையால் விளைந்த திகிலில் அவள் தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொள்ளும்படி ஆகிவிட்டது. லலிதா அதிகம் படிக்கவும் இல்லை. அவர்களின் பரம்பரை வழக்கப்படி 9ஆம் வகுப்போடு அவளது படிப்பு நிறுத்தப்பட்டு விட்டது. அவள் பெற்றோரும் தற்போது காலமாகி விட்டிருந்தார்கள். சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்பதை ரங்கன் மெய்ப்பித்து அவளை விரட்டி விடுவானாயின் அவளுக்கு போக்கிடம் கிடையாது. எனவே அவளை வருங்காலம் பற்றிய அச்சமும் கவலையும் ஆட்கொண்டன. எனினும் இன்று கடற்கரையில் சேது ரத்தினத்தை பார்த்து சுருக்கமாய் தனது வேண்டுகோளை அவனிடம் கூறியதன் பின்னர் அவன் தந்த வாக்குறுதியால் அவள் மனம் பெரிதும் அமைதியடைந்திருந்தது. இனி ரங்கனிடம் அன்பாகவும் அனுசரணையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என முடிவுக்கு அவள் வந்தாள். இந்த தீர்மானம் தன்னையும் தன் மன வாழ்க்கையையும் காப்பாற்றும் என்று உறுதியாய் தோன்றியதில் அவள் அதுவரையில் அறிந்திராத நிம்மதியுடன் பேருந்தின் இருக்கையில் நன்றாய் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். ஹோட்டலுக்கு போன சேது ரத்தினம் ஒரு பணியாளிடம் தான் ராமரத்தினத்தை பார்க்க விரும்புவதாய் சொன்னான்.
கணபதி எனும் பணியாள் ஒரு பெரியவர் வந்து அவனை தம் காரில் அழைத்து சென்றதாய் தெரிவித்தான். மறுநாள் வந்து அழைத்து போவதாய் சொன்னவர் இன்றே வந்து அழைத்து போவானேன் என்று அவன் யோசித்தான். ஏதோ அவசரமும் அவசியமும் நிறைந்த காரணம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ராமுவின் வேலை விஷயமெனில் அவரே வந்து அழைத்து போக மாட்டார் என்பதால் வேறு ஏதோ விபரீதமான காரணம் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அப்படியானால் அது என்னவாக இருக்கும்? யோசித்தவாறே அவன் திரும்பி போனான். காரை தம் வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இருக்கையில் இருந்து இறங்கியவாறே, இறங்குப்பா என்று கணேசன் ராமரத்தினத்தின் புறம் பார்த்து கூறினார். அவன் கதவை திறந்து கொண்டு இறங்கினான். விரைந்து நடந்த அவரை ஒரு நாய்க்குட்டியைப் போல அவன் பின் தொடர்ந்தான். அன்று நுழைந்த அதே அறைக்குள் இருவரும் நுழைந்தார்கள். அதே நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். சில நொடிகள் கழித்து, உன்னை எதுக்கு வர சொல்லி இருப்பேன்னு உன்னால யூகிக்க முடியுதா என்று அவனை ஆழமாய் நோக்கியபடி அவர் வினவினார். தெரியல சார், என்னோட வேலை விஷயமா ரமணிகிட்ட சொல்லி வச்சிருந்த, அதுக்காக இருக்கலாமோன்னு. அப்படி இருந்தா முதல்ல உன்னை பார்த்தப்பவே 1 கோடி காமிச்சிருந்திருப்பேனேப்பா. அது இல்ல, உனக்கு 2 தங்கைகள் இருக்காங்கல்ல? ஆமா சார். 2 பேர்ல மாலாங்கிறது யாரு? மூத்தவளா இளையவளா? அவ தான் சார் மூத்தவ. எதுக்கு கேட்குறீங்க சார்? சொல்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மீட்டிங் இருந்தது. அதான் உன்னை நாளைக்கு வர சொன்னேன். ஆனால் அது கேன்சல் ஆயிட்டதால உன்னை இன்னைக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். நீ +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கியாமே, ரமணி சொன்னா? ஆமாம் சார், அதுக்கு மேலே படிக்க வசதி இல்லை. வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கட்டுமேனு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். என் தங்கை மாலாவை பற்றி எதுக்கு சார் கேட்டீங்க? அட இருப்பா சொல்கிறேன். உங்களுக்கு சொத்து பத்து என்னென்ன இருக்கு? அதெல்லாம் கிடையாது சார். ஒரே ஒரு சின்ன வீடு மட்டும்தான் எங்க சொத்து. வேற எதுவுமே கிடையாது. உங்க அம்மாவுக்கு நகைகள் இருக்கா? இல்ல சார். ஒரே ஒரு 2 பவுன் சங்கிலி மட்டும் இருக்கு. கையில ரப்பர் வளையல் தான் போட்டுக்குவாங்க. கணேசன் தாம் அமர்ந்திருந்த நாற்காலியின் கையில் ஒரு கையால் தாளம் போட்டபடி இன்னொரு கையால் மேசை இழுப்பறையை திறந்தார். பிறகு அதில் இருந்து ஒரு உரையை எடுத்து அவனிடம் நீட்டினார். படிச்சு பாருப்பா என்ற அவரது முகம் இறுகி இருந்தது. குரலில் ஏளனமும் கடுமையும் ஒரு சேர ஒலித்தன. லேசான கை நடுக்கத்தை சமாளிக்க முயன்றவாறு ராமரத்தினம் அந்த உரையை வாங்கி பார்த்தான். அதன் மீது ரமணியின் அலுவலக முகவரி முத்து முத்தான கையெழுத்தில் காணப்பட்டது. அவனுள் குப் என்று ஒரு சூடு பரவி முகம் வியர்க்கலாயிற்று. மாலாவின் கையெழுத்து. பாதிக்கு மேல் அவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. என்னப்பா பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க? அது உன் தங்கை அந்த மாலாவோட கையெழுத்து தானே அது? ஆமா சார். அதுக்குள்ள இருக்கிற லெட்டரை எடுத்து படிச்சு பாரு. அவன் அப்படியே செய்துவிட்டு 4ஆக மடிக்கப்பட்டிருந்த கடிதத்தை பிரித்து படிக்கலானான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.